கிளாஸ் اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய ஃபضலும் கரம் அல்லாஹ் தஆலா நம்மை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவும், லா இலாஹ இல்லல்லாஹ் அறியவும், லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கவும், லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹை அறிவது, லா இலாஹ இல்லல்லாஹை சொல்வது நோன்பு. அது இஸ்லாம் சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹை சொல்வது அது இஸ்லாம். லா இலாஹ இல்லல்லாஹை அறிவது ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹை பார்ப்பதற்கு பேர் இஹ்சான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹை ஆர்வத்துக்கு பேர் தான் குர்பு வஸல்னு சொல்லுவோம். அல்லாஹ்வோடு குர்பாவது வஸிலா, அல்லாஹ்வோடு சேருவது. மக்சதே ரிசாலத், ரசூல்மார்களை அனுப்பிய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹை கற்பிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா என்னுடைய கண்மணி மெய்தீனா ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ்வோடு இருக்கிறான் என்று சொல்லித் தருவதற்காக ரசூலுல்லாஹ் வரல. ரசூலுல்லாஹ் அதுக்காக வரல. ஏன்னா அல்லாஹ்வோடு இருக்கிறான் என்று சொல்லித் தருவதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. ஏன்னா அல்லாஹ்வை மக்கா காஃபிர்கள் முன்பே அறிந்திருந்தார்கள். அவர் அல்லாஹ்வை மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் இல்லை அவர் சொல்லவே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துதான் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் நம்ம அறிமுகப்படுத்தினாங்க, அப்படிலாம் கிடையாது. பெருமானாருடைய புனித தகப்பனார் பேர் என்னங்க? அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா சொல்லக்கூடாது, அப்துல்லா ரலியல்லாஹு சொல்லணும். ஏன்னா அவங்கள விட அவங்க தான் ரொம்ப தகுதியானவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரம்பரையில ஆதம் டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் யாருமே ஷிர்க் செய்யவே. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களெல்லாம் சொல்ல வர்றாங்க, யாருமே ஷிர்க் செய்யவே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வதகல்லு கதனரா தகல்லுப வதகல்லுப ஃபிஸ்ஸாஜிதீன், நிச்சயமாக நீங்கள் சஜ்தா செய்யக்கூடியவர்களிலேயே மாறி மாறி வருவதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ். பெருமானாருடைய பரம்பரையில் எல்லாருமே ஈமான் கொண்டவர்கள். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் உள்ள காலம் இருக்குது. அந்த காலத்துக்கு ஐயாமுல் ஃபித்ரா என்று சொல்லுவார். ஃபித்ரத்துடைய காலம் என்று சொல்லுவார். நபிமார் இல்லாத காலம். நபிமார் இல்லாத காலத்தில் ஒருத்தர் ஏன் ஈமான் கொண்டு எல்லாம் கேட்க மாட்டாங்க. நபி வந்து நான் நபின்னு சொல்லி ஏற்றுக்கு மறுத்தாட்டா அவன் காரணம் இருப்போம். நபிமார் இல்லாத காலத்தில் ஏன் ஈமான் கொண்டெல்லாம் கேட்கவே இல்லையே. அந்த காலத்தில் வந்து ஷிர்க் செய்யாமல் இருந்தாலே அவர் முஸ்லிம் தான். சிலைகள் வணக்காமல் இருந்தாலே என்னதான் அவன் வந்து ஈமான் பண்ணுவான். பெருமானார் வந்து அவங்க பாப்பா அம்மா இருக்காங்களே, அவங்க முஸ்லிம், அவங்க முஸ்லிம்
சஹாபி ஏன்னா ரசூல்லா பார்த்துருக்காங்க, ரசூல்லா பெருமானார் வாப்பா அம்மான்னு அவங்க அப்படிங்கிறது தான் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அடிப்படை. நம்ம வேறொரு ஷபீல் எடுத்துருக்காங்க, ஷபீல் எடுத்துருக்கா ரொம்ப முறக்கது அவங்கள்ட்ட வந்து ஒரு வகாபி வந்து ரசூலை வாப்பா அம்மாலாம் காப்பி தானே அப்படின்னு கேட்டான். அதிர்ந்தவங்க அது கருத்து வேறுபாடு இருக்குது. சில பேர் முஸ்லீம்ங்கிறாங்க, சில பேர் முஸ்லீம் இல்லைங்கிறாங்க. உனக்கு என்ன விருப்பம்னு கேட்டார். உனக்கு என்ன விரும்புற? உங்க அப்பா அந்த எவனா காரணம் நீ கொடுத்துருவியான்னு கேட்டார். உங்க அப்பாவை பார்த்து உங்க அப்பா காப்பி உங்க அம்மா காரணம் நீ கொடுத்துருவியான்னு கேட்டார். ஒத்துக்க மாட்டேன் அடுத்து பல்லக்கலாம். யாரை கொண்டு ஈமான் வந்துச்சோ, யார் இஸ்லாம் வந்துச்சோ, ரசூலுல்லாஹ் அப்பா அம்மா காது வெக்கமால உனக்கு அப்படின்னு திரும்பி கேட்டாங்க. யாருக்கு இஸ்லாம் பிச்சை கிடைச்சோ, யாரை ஈமான் கொடுத்தோ அவங்க அப்பா அம்மாவுக்காக உன்ன அப்பா அம்மாவுக்காக கோவம் வந்து அவங்களுக்காக வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு சத்தா திரும்பி கேட்டாங்க. நாமெல்லாம் துணையில் சொல்றோமா இல்லையா? ஆபில் கரீம் மசாலா போயிட்டு ஆபில் கரீம் மசாலா ஆபில் நாயம் எல்லா தொழிலையும் தூரம் வரும்போது எல்லா துறையிலையும் எல்லா துவாவிலையும் ஆமீர் மசாலா ஆமீர் துறையும் ஆமீர் மசாலா எல்லா துறையிலையுமே அவங்க சலாத் ஓதும்போது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கும் வாலா அபவைஹி ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கும் வாலா அஹ்லி பைத்திஹி வ அஸ்வாஜிஹி வாலா அபவைஹி பெற்றோர்கள் மீதும் ஸலவாத் சொல்வாயாக, சலாம் சொல்வாயாக சொல்ல துவா முடியாது. எல்லா தொழிலையுமே அந்த ஊர் 3-4 தொழுது ஒரு பைதனுக்கு போயிருக்கும். லோகர் அசர் முதல் விஷயத்தில் 4 தொழுவாங்க. எல்லா தொழுகையிலையுமே ரசூலோட வாப்பா அம்மாவை சலாத்து போகிறாங்க. வாப்பா அம்மாவை சலாத்து அதிகம் வச்சிங்களா? ஒரு ஹதீஸ்ல எம்எஸ் அப்துல் காதர் பாபு இருக்கிறாங்க, இருக்காங்க, தானவி தனிச்சிறப்பு எழுதியிருக்காங்க. அதுல அவங்க சொல்றாங்க, சுசலாலய பெற்றோர்கள் வந்து ஷிர்க் செய்யாதா முஸ்லீமா இருந்தா முஸ்லீம் தான் எப்படி இருந்தாலும் கூட ஸ்பெஷலாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. பாப்பா அம்மா விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாப்பா அம்மா கபருக்கு போய் அங்க பாப்பா அம்மா எழுப்பி அவங்க கலிமா சொல்லி கொடுத்து திருப்பி உள்ள போச்சுட்டாங்க. அவங்க மோஜிசான முறையில் எல்லாம் எழுப்பி அவங்க கலிமா சொல்லி கொடுத்தாங்க என்று யார் இருக்கிறார்? எம்எஸ் எழுதியிருக்காங்க. அவங்க ஸ்பெஷல் அனுமதி கொடுத்தாங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மோஜிசா ரசூலோட பாப்பா பேர் என்னங்க? அப்துல்லா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த மாதிரி நிறைய அப்துல்லா இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள்ல. நிறைய பேர் அபூ ரலியல்லாஹுடைய அசல் பேர் அப்துல்லா தான். அபூ ரலியல்லாஹு சொல்றமே அபூ ரலியல்லாஹு தஆலா சொல்றா அவங்களுடைய இயற்பெயர் வந்து அப்துல்லா. அவருடைய புனை பேர் தான் அபூ ரலியல்லாஹு. பின்னர்
ஒருவருடைய அந்த பேரை வாசிக்கிறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அப்துல்லா அப்துல்லா அப்துல் நிறைய அப்துல்லாக்கள், அப்துல் ரஹ்மான்கள் நிறைய இருந்துக்கிறாங்க. நல்லா விளங்குது. அல்லாஹ்வை அந்த மக்கா காபிர்கள் மறுக்கவும் இல்லை, அவன் வெறுக்கவும் இல்லை. அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தார். நான் என்ன நினைச்சிருந்தாங்க அவங்க, எந்த அளவு கொடுத்தது தெரியுமா? அவங்க போய் கேட்டாங்க, நீங்க போய் இந்த லாத்து உஸா மனாத்து ரூபல் அப்படிங்கிற சிலைகள்லாம் இப்ப வித்யாலட்சுமன் பார்வதி வாங்குறாங்களா, அந்த மாதிரி அந்த காலத்தில் வர சிலைக்கு பேர் என்ன? லாத்து உஸா மனாத்து ரூபல் அப்படின்னு வாங்குறாங்க. இதெல்லாம் ஏன் வணங்குறீங்க? இதெல்லாம் கல்லு மட்டும் தான் வணங்குறீங்க, கல்லு மட்டும் தானே என்று அவரும் கேட்கப்பட்ட பொழுது அவரும் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்களா, மான அபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, இவர்களை வணங்கினால் இவைகள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வைக்கும் என்பதற்காக வணங்குகிறோம் என்று அவங்க சொன்னதா அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்யறான். ஆதுஸாலாம் வணங்கினா அல்லாஹ் பக்கம் நெருங்கலாம். அப்ப அவங்களுக்கே குருமையிலாயுடைய ஆசை, அவங்க மக்கா காவிரி இருந்துச்சு, நமக்கு இல்லாம இருக்கு. அல்லாஹ் எல்லாம் பதாப்படாது, அல்லாஹ் நெருங்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, இவங்களை வணங்கினா இவங்க அல்லாஹ் சேர்த்துடும், அல்லாஹ் கொண்டு போய் என்பதற்காக தான் வணங்குறோம்னு யார் சொன்னா? மக்கா காவிரின்னு சொன்னாங்க. அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்க? அவங்க பின்ன ரசூலுல்லாஹ் ஏன் வந்தாங்க? இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலை சஅல்தஹும் மன் ஹலகஹும், நபியே அவருடைய மக்காவை அவர்கள் கேட்டு பாருங்க, உங்களை படைத்தது யார் கேட்டு பாருங்க, உங்களை படைத்தது யாரும் கேட்டு பாருங்க. அவர்கள் தாங்கள் வணங்கக்கூடிய லாத் உஸா சொல்ல மாட்டாங்க. லயகூனல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். சூரா குர்ஆன்ல வலை சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வஸخر الشمس والقمر, நபியே ரசூலே வலை சஅல்தஹும், மக்கா காஃபிர் கேட்டு பாருங்க, வானம் பூமியை படைத்தது யார், சூரியனையும் சந்திரனை வசப்படுத்தி கொடுத்தவர் யாருக்கு கேட்டு பாருங்கள். லயகூலன்னல்லாஹ், அவற்றை அல்லாஹ் தான் படைத்தார் என்று திட்டவட்டமாக சொல்லுவார்கள். அல்லாஹ் ரெண்டு தாக்கி போறான், ல ஒன்று போடுறான், லயகூல் ரெண்டு ஒன்று போடுறான். லேல ஒரு தாக்கி இருக்கு, இன்னொரு தாக்கி இருக்கு இல்லையா? லாம நாம ரெண்டு தாக்கி இருக்கு, சபீலான பேர், ரெண்டுமே என்னங்க தாக்கித்தம். திட்டவட்டமா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் மறுத்தானவே ஆர்த்தாய் வலை சால்தஹும் நஸல மினஸ் ஸமாஇ மான் ஃபஅഖரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும், வானம் மலை இறக்கி வைத்தவன் யார், அதிலிருந்து ஆயிரக்கணக்கான செடி கொடிகளை உண்டாக்கி கொடுத்தவன் யார் என்று நபியை நீங்கள் கேட்டு பாருங்கள். லயகூலன்னல்லாஹ், அப்பே அல்லாஹ் என்று சொல்லுவார். இன்னொரு ஆயத்துல குல் மர் ரப்புஸ் ஸமாவாத்துஸ் ஸப்இ வ ரப்புல் அர்ஷில் அஸீம், ஏழு வானங்களுக்கு ரப்பு யாரு, அர்ஷ அஸீம் ரப்பு யாருன்னு கேட்டு பாருங்கள். சயகூலுன் இல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல் மன் பியதிஹி மலகூத்து குல்லி ஷைஇன் வ ஹுவ யுஜீரு வ லா யுஜாரு அலைஹி, எல்லா வஸ்துக்குடைய ஆட்சி அதிகாரம் யார் கையிலே இருக்கிறது, யார் எல்லாத்தையும் பாதுகாக்கிறா, அவனை பாதுகாக்க யாரும் இல்லை, அப்படிப்பட்டவன் யாரும் கேளுங்க, அப்பயும் அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல் மை யம்லிகுஸ் ஸம்அ வல் அப்சார வ யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மையீத் வ யுக்ரிஜுல் மையீத
يخرجون من الحي ومن يدبر الأمر فسيقولون لله. உங்களுக்கு பாரி பொருளையும் கேள்வி பொருளையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தவர் யார்? ஹயாத்திலிருந்து மையத்தையும் மையத்திலிருந்து ஹயாத்தையும் ஆக்குபவர் யார்? உமல் யுதப்பில் அமர், இந்த எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவர் யார் என்றெல்லாம் கேட்டு பாருங்கள். போயிருவாங்க, லா துசா சொல்ல மாட்டாங்க, சயகூரும் இல்லா, அவர் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். தெளிவு ஒத்துக்கிறான். என்னமா பின்னே ரசூலுல்லா வரணும், நிறைய மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. மனசுலேயே வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் ஒருத்தருக்கு அவன் அவளை படைச்சான், அவன் தான் கண்டு கொடுத்தான், காது கொடுத்தான், அவங்க எல்லாம் நிர்வகிக்கிறான், அவன் அவங்களுக்கு மலையடிக்க வச்சு இதை சொல்ல வரவே இல்லை. நமக்கே தெரியுது, அவனுக்கு தான் முக்கிய தெரியுது அவனுக்கு. அப்ப சொல்ல வந்தாங்க, அவன் என்ன வாங்கியிருந்தான், இதெல்லாம் படைச்சது அல்லதான், அவன் நிறைய எங்கேயோ இருக்கான். இந்த குட்டி தெய்வம் நம்ம தேவை பூர்த்தி செய்யணும். இந்த குட்டி குட்டி தெய்வம் நம்ம தேவை பூர்த்தி செய்யணும். அம்மா நம்ம தேவை பூர்த்தி செய்யறாங்க, அதான் நம்ம தேவை பூர்த்தி செய்யறாங்க, சிறுசியல் நம்ம தேவை பூர்த்தி செய்யணும். இவையெல்லாம் படைத்த ஒருவன் தூரமாக இருக்கிறான், அவன் அங்கே இடமெல்லாம் படைத்து கைவிட்டு விட்டான். இவைகள் தான் நம்ம தேவை பூர்த்தி செய்கிறோம், இவைகளையும் வணங்க வேண்டும் என்று அவர்கள் விளங்கி இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்றுக் கொடுத்தா? இதுக்கு வந்தாங்க, நீங்க ஈமான் கொண்டிருக்கீங்க, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி சொல்றீங்க, அவன் தான் கண்ணு கொடுத்தான், காது கொடுத்தான்னு சொல்றீங்க, அவன் தான் மலையடிக்க வச்சான்னு சொல்றீங்க, அவன் தூரமா இல்ல, உன் கூட தான் இருக்கிறான் என்று சொல்றான். அவன் தூரமா இல்ல, உன் கூட தான் இருக்கிறான், அவன் தான் உன் தேவை பூர்த்தி செய்யறான். சிறுசிகள் உங்க தேவை பூர்த்தி செய்யல, இந்த பூஜையெல்லாம் சிறுசிகள்லாம் ஒரு சூரத் தான், அதம் தான், இந்த சிறுசிகள்ல இருந்து அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி செய்யறான் என்று சொல்லி கொடுக்கத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நீங்க எந்த சாட்சியாலும் கேளுங்க. இப்ப நீங்க அல்லாஹ் தூரமா சொல்றீங்க, அல்லாஹ் ஏவா சொல்றீங்க, இதுதான் மக்கள் அதிகமா கொண்டு கேட்டு பாருங்க. சாரி சொல்லுவாங்க, கேட்டு பாருங்கம்மா, அவனுக்கு கொண்டுக்கான மக்கள் மறைமுகத்தில் எல்லாம் ஏற்றுக்கிறான். ரசூலை இடுங்கியா வரணும், ரசூல்லா வரணும், கேட்டு பாருங்க. பெருமாள் வந்த ஒரே நோக்கம் அல்லாஹ்வை நம்மோடு காணிப்பு. அல்லாஹ் காண்றது நம்ம தேவை பூர்த்தி செய்யறான். அல்லாஹ் தவிர வேறு யாரும் தேவை பூர்த்தி செய்ய முடியாது என்று சொல்லிக் கொடுக்கத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எடுத்து பாருங்க, எங்க திறந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் பேசு. குர்ஆன்ல தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் மொத்தமே 500 தான். அதான் குர்ஆன் போடுவாங்க. பட் ஃபகீஹாக ஆவதற்கு, ஒருவர் மார்க்க விஷயம் மார்க்க தீர்ப்பு சொல்வதற்கு குர்ஆன் முழுவதையும் அறிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டங்கள் சொல்லப்பட்ட இந்த 500 ஆயத்தை அறிந்தால் போதுமானது போடுறாங்க. குர்ஆன் மொத்தமே எல்லாம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், ஜினாவுடைய ஹஜ், ஷஜ் மேல ஹஜ், ஹலால் ஹராம் பற்றி சொல்லப்பட்ட அத்தனை ஆயத்து மொத்தம் என்னங்க மிச்சம் 6100 என்ன இருக்கு? ஃபுல்லா தௌஹீத் தான். லா இலாஹா இல்லல்லாஹ் வழக்கத்தான் குர்ஆன். லா இலாஹா தஃசீர் தான் குர்ஆன். நீங்க ஒரு ஆயத்துல ஒரு ஆயத்தை சொல்றான், அல்லாஹ் யாராலும் கேட்கும், அல்லாஹ் யார் நல்லா கேட்கும், அல்லாஹ் யார் அவன் கேட்கிறோம். அல்லாஹ் போய் சொல்றான் குர்ஆன், அதிகமா இன்னல்லாஹ் ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா, விதைகளையும் கொட்டைகளையும் வெடிக்கச் செய்து அதிலிருந்து செடியை வெளியாக்குவோர் நான் தான்.
வரச் செய்வோர் நாம். ومن آياته الله சொல்றான் இख्तिलाफ அல்சனத்திக்கும் அல்வானிக்கும் நிறங்களையும் உங்கள் ஒலிகளையும் மாற்றினாலே அவன்தான் உங்கள் ரப்பு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நிறங்களையும் மாற்றினான், ஒலிகளையும் மாற்றினான். எல்லாம் ஒரே நேரத்தில் இல்லை. ஒரே அப்பா வீட்டில் இருக்கிறான், ஒரு கல்யாணம் கருப்பாங்க வந்து எல்லா கருப்பையும் கருப்பாக பார்க்குறாங்க. ஆனால் எல்லாம் ஒரே நேரத்தில் இல்லை. எல்லாருடைய நிறத்தையும் எல்லாம் மாற்றணும், மொழிகளையும் எல்லாம் மாற்றணும். தமிழ்கிறோம், தமிழ்லேயே எத்தனை மொழி? மதுரை பாஷை வேற, மெட்ராஸ் பாஷை வேற, மதுரை பாஷை வேற, சென்னை பாஷை வேற இல்லையா? எல்லா ஊரும் பாஷை, பல்லவட்டி பாஷை வேற. சாக்கடை முதல்ல கால்வாய் அதில் டிச்சுன்னு சொல்லுவோம். டிச்சு கூட்டுங்க, டிச்சு கொடுங்க. நான் திடீர்னு வரும்போது டிச்சு கூட்டுங்க, டிச்சா டிச்சுனா என்ன கேட்போம். மற்றவர் கொடுக்கலாம், முதல்ல கொடுக்கலாம். டிச்சுனா என்னப்பா அப்படி கேட்போம். சாக்கடைப்பா, சாக்கடை சொல்லுங்க டிச்சு அப்படி கோச்சு வாங்கி அவங்க ஊர் பாசை வேற ஏதோ கால்வாய் சொல்லி வாங்கி கொடுத்தது. காவா காவா தூக்கி கொடுக்குறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பாசை. ஒரே தமிழ்ல எத்தனை மொழி இருக்கு? எத்தனை மொழி இருக்கு? அல்லாஹ் தஆலா இக்திலாஃப் அல்சினத்திக்கும் நிறங்களை எல்லாம் மாற்றினான், ஒலிகளை எல்லாம் மாற்றினான். 800 கோடி மக்கள் எல்லாருக்கும் எல்லாம் வேற நிறைய ரேகை வச்சாங்க. கை ரேகை நான் புதிய இடத்துல பெருவந்த ரேகை போட்டு இப்ப 5 ரூபாய் எடுக்கிறாங்க. ஆதார் நடக்கணும் 5 ரூபாய் எடுக்கிறாங்க, 5 ரூபாய் எடுக்கிறாங்க, 10 ரூபாய் இந்த கை டாலர் எடுக்கிறோம், அப்படி எடுக்கிறா அப்போ இந்தியா 10 ரூபாய் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. கரெக்டாக ஏற்றிக்கிறான். பாஸ்போர்ட் பண்ணி போட்டு போன வரோம், பாஸ்போர்ட் கரெக்டாக போட்டா போச்சு. ஏன்னா பாஸ்போர்ட் எல்லாம் பதிவு பண்ணிடலாம். சவுதியில் யாராவது காணாம போயிட்டாங்க வயசானவங்கன்னு சொன்னா என்னவா அது போலீஸ்காரன் கொண்டாட அவங்க இது மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி அந்த கேமரா கரெக்டாக போட அப்படிங்கிறான். பிடிச்சோடனே அந்த மிஷினில் காட்டுங்க எந்த ஊர் இருக்காரு எல்லாம் காட்டுது, எல்லாம் பதிவு பண்ணிடுறான். கரெக்டாக போட முடிச்சோடனே காட்டுது. கரெக்டாக எந்த ஊர் வந்திருக்காரு, எங்களுக்கு பேர் என்ன, எங்கள் அப்பா கரெக்டாக பேர் என்ன, எல்லாம் பதிவு. என்னவா அல்லாஹ் உங்களுடைய பேரை உங்களுடைய கண் ரேகைகளை எல்லாம் மாற்றினான். இப்போ வந்து 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. யாருக்கும் அல்லாஹ் யாருடைய சுற்றுவரும் சொல்லுவது மாதிரி இல்லை. எல்லா ரேகையும் எல்லாம் மாற்றினான். 10 வருஷத்துக்கு இख्तिलाफ அல்சனத் எடுத்தாலும் உங்களுடைய நாவுகளை எல்லாம் மாற்றினான்னு சொன்னா பொருளாதாரம் மாற்றினான். 800 கோடி 800 பொருளாதாரம் கொடுத்துருக்கான். போன்ல இருக்குது வயதுக்குள்ள ஒன்றும் இல்லை. அமெரிக்க சர்க்கார் அது இருக்கும்போது இஸ்லாமிய சொன்னாங்களா பொருள் பாருங்க சர்வாசனம் சர்க்கார் அப்படிங்கிறான். நிச்சயம் பொருளாதாரம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதே பொருளை கொண்டு போய் சேர்க்கிறான். எந்த வயதும் இல்லாம அமெரிக்காவில் பேசுனா அதே குரல் பேசுறாங்க. வேற அவசியம் இல்லை, குரல் கொடுத்துடும் இல்லையா? 800 கோடி மக்களுக்கு 800 கோடி பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் வரைக்கும் யாருடைய பொருளுக்கு குறைவு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். என்னவா இந்த ஜெனரேஷன் போயிடுச்சு, 100 ஜெனரேஷன் கழிச்சு 100 வருஷம் எல்லாம் இவங்க போயிட்டாங்க. சரி பழைய குழந்தைக்கு போடலாம், இப்ப கால் யூஸ் பண்ணிடலாம்.
ஒரே ஊரில் ஒரு 1000 பேர் குறைஞ்சி அடுத்த 1000 போடுறா அதெல்லாம் போடுறதே நல்லா. இன்னும் 10 கோடி வருஷம் உலகம் இருந்தாலும் சரி அல்லாஹ்வுல காவி பேச அவசியமே இல்லை. அல்லாஹ் மூத்தா போன 10,000 கோடி எடுத்து புதுசா 10,000 கொடுறா அவங்களுக்கு அவசியமே இல்லாத அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான படைப்பாற்றலுடையவர். பழச காப்பி பேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. சினிமா இப்போ சினிமா எடுக்க பார்த்தா புதுசாக பாட்டு போட தெரியாது. பழைய பாடம் பாடம் எடுத்து எல்லாத்தையும் கடை வாங்கி புதுசாக ஒரு பாடம் போடுறோம். ஏன்னா புதுசாக எத்தனை மியூசிக் போடுறது, எத்தனை இசை போடுறது, பழைய பாட்டை காய்ப்பிடிச்சு பாட்டு போடுறாங்க. அல்லாஹ் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ண அல்லாஹ் அவசியமே கிடையாது. இன்னும் 10,000 கோடி வருஷம் வந்து 10,000 கோடி மகளுக்கு உண்டு பண்ணாலும் புதுசா ரேயை உண்டு பண்ணுவான், புதுசா கொரலை உண்டு பண்ணுவான், புதுசா கன்றே எல்லாம் பார்த்துவாங்க. யாருக்கும் ஒரே மாதிரி அல்லாஹ் அவசியமே இல்லை. தன்னை அல்லாஹ் அறிவு ومن آياته أن يرسل الرياح بشرا بين يدي رحمته ومن آياته خلقكم ومن آياته منامكم بالليل والنهار இரவிலும் பகலிலும் தூங்க வைக்கிறேனே இதுவும் அத்தாட்சிகள் அல்லாஹ். எல்லாரும் உட்கார்ந்துருந்தாரு, திடீர்னு தூங்குறாரு. தூங்க போது கண்ணு வேலை செய்யல, காது வேலை செய்யல, கை வேலை செய்யல, கண்ணு வேலை செய்யல, மொத்த உள்ளூருக்குள்ள வேலை செய்து வெளியும் வேலை செய்யல. அப்படி உடைய மாற்றம் என்னுடைய அத்தாட்சி தான். நான் ரப்பு அடையாளம். ஒரு பாரு வேலை போயிருப்பியா, உன் காதா இருந்தா கேட்க வச்சிருப்பியா, உன் வாயா இருந்தா பேச முடியல. கொஞ்ச நேரம் அதை ஆஃப் பண்றதும் என் கண்ட்ரோல் இருக்கு. அதை காடலாம் தூங்க வைக்கிறேன். அப்படியே சுத்திடுது. கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் என்ன சொல்ல தெரியல. கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடாம வச்சதும் நான் தான். எப்ப விதை விளக்க வைக்கிறப்போ ஒரு குளிக்க வைப்பேன், எப்ப ஆஃப் பண்ணுமோ ஆஃப் பண்ணும். ஆன் ஆஃப் என் தேர்வு தான் சுத்திடுது என்று காரணம் இருக்காதான் அவனை தூங்க வைக்கிறேன். மனாவுக்கும் பிள்ளை வந்தார் இரவில் பகல் தூங்குகிறீர்களே இதுவும் தான் என்னுடைய அரபு அடையாளம் தான். அல்லாஹ் இப்படிலாம் பேசிட்டு எப்படிலாம் நாமத்துக்கு நான் சொல்றான். அல்லாஹ் இப்படிலாம் செடிகளுடைய உற்பத்தி கொடுத்தேன். எல்லாம் கடைசி அல்லா போய் அதை போய் போய் எல்லாம் ஒன்றா எங்கேயோ ஏறுவாங்க இருந்து அங்க இருந்துட்டு அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண எப்படி தெரியும் அவனுக்கு? அல்லாஹ்வுத்தாலா இதுக்கு போய் தான் அவன் இதுக்குதான் மாத்திரம் அல்லாஹ்வுத்தாலா. அல்லாஹ் இருக்கிறானே ராலிக்குமுல்லாஹ் அவன்தான் உங்க ரப்பு. லா இலாஹ இல்லா ஹு அவனை தவிர ஒரு இலாஹ் யாருமே இல்லை. காலிகு குல்லி ஷைஇன் ஒவ்வொரு வஸ்துவையும் அவன்தான் படைத்தான். வஅபுது எனவே அவனை வணங்குங்கள். வஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல் அவன் எல்லா வஸ்துக்களுக்கும் பொறுப்புதாரியாக இருக்கிறான். அல்லாஹ்வை இலாவா காட்டி கொடுத்தான். சஹாபாக்கெல்லாம் அவன் அல்லாஹ் ஆக்கிட்டான்.
கலிமா சொல்றான், ஆனா அல்லாஹ் அப்புறது இல்லை. காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றானே ஒழிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ்வோடு சேர்ப்பது. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர்கள் அமல் செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ்வோடு இணைந்து கொள்வார்கள். தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள் நிறைய முஸ்லிம்கள், ஆனால் அல்லாஹ் மீது அதிருப்தியாக இருக்கிறார். என்ன செய்யறது? தொழுவரை நோன்பு வைக்கிறார், அல்லாஹ் வீட்டுக்காரன் மாடிக்கிறான், எழுந்து வீட்டுக்காரன் பார்த்தா மாடி மேல மாடி கட்டுறான், அதே ஊரில் தான் சைக்கிள் தான் போயிட்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ் மீது அதிருப்தியாக இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் நம்ம எவ்வளோ நம்ம செய்யறோம் உணராதனால அடுத்தவங்க பார்த்து கேட்கறாங்க, உனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறான்னு பார்க்க மறந்துடுறாங்க. அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சா காலமெல்லாம் சஜ்ஜா செய்தாலும் நம்ம நன்றி உள்ளவர் ஆகவே முடியாது. அவ்வளோ நேரம் அல்லாஹ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான தேவைகளை இடைவிடாது கொடுத்து நம்ம தேவை லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே கொடுத்தாங்க. அல்லாஹ்விடம் கெஞ்சுவதற்கும் அல்லாஹ்விடம் கொஞ்சுவதற்கும் அல்லாஹ்விடம் பேசுவதற்கும் அல்லாஹ்வோடு உறவாடுவதற்கும் நம் தேவைகளை கேட்டு வாங்குவதற்காகவும் அல்லாஹ்வோடு ரகசியம் பேசுவதற்காகவும் அல்லாஹ் கொடுத்த மாபெரும் ஒரு கீ, அல்லாஹ் கொடுத்த ஒரு மாபெரும் மிஃப்தா, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஃபோன் நம்பர், அல்லாஹ்வோட தொடர்பு கொள்ளக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஃபோன் போட்டு அடுத்த நிமிஷம் அவனுக்கும் அல்லாஹ் பத்தின லைன் கனெக்ஷன் கிடைச்சிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி உங்களோட அல்லாஹ் ஹாஜராயிருவாங்க. காபிர்கள்லாம் தன் சிலையை வாங்குறதா இருந்தால் கோவிலுக்கு போயாகும், செலவு பண்ணி போயாகும். ₹10 பூ வாங்கணும், ₹10 தேங்காய் வாங்கணும், வாழைப்பழம் வாங்கணும், எலுமிச்சம்பழம் வாங்கணும், போய் அங்கே உள்ள சாமியாருக்கு 10 ரூபா கொடுக்கணும், எல்லாம் செலவு பண்ணி போகணும். கோவில் போனதான் இறைவனை பார்க்க முடியும். நம்ம உட்கார்ந்த இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் லா மௌஜூத இல்லல்லாஹ் லா ஃபாயில இல்லல்லாஹ் அந்த அல்லாஹ் ஹாஜராயிருவானே. லா இலாஹ இல்லல்லாஹ் சிறுசிகளை காட்சி போன யாரும் இல்லை, அல்லாஹ் ஹாஜராயிருவான். லா ஃபாயில இல்லல்லாஹ் சிறுசிகளை செயல்படக்கூடியவர் யாருமே இல்லை, அல்லாஹ் ஹாஜராயிருவான். நமக்கு யாருமே இல்லை, கண்ணப்படி தனியா உட்கார்ந்துருக்கோம். நாட இல்லாஹு, நான் இல்லவே இல்லை, அல்லாஹ் தான் இருக்கிறான். நம்ம கூட அல்லாஹ் ஹாஜராயிட்டான், நம்ம கூட அல்லாஹ் ஹாஜராயிட்டான். யாருமே தேவையில்லை, தனியா உட்கார்ந்து நாட இல்லாஹு, நான் இல்லவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உண்மை கைவரிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அசரார கலிமா என்ன? லாட இல்லாஹு, நான் இல்லவே இல்லை, இல்ல அவன் தான் இருக்கான். நான் என்பது இல்லவே இல்லை, ஆனா என்ன வந்து என் ஹயாத்து, நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் பேசுறேன், நான் உணர்றேன், நான் பேசுறேன், நான் என் சாமர்த்தியம், என் அறிவு, என் ஆற்றல், என் கூவத்து, இது எதுவுமே என்னது இல்லை, எல்லாம் அவனுக்கு தான். லாட இல்லாஹு, நான் என்பது இல்லவே இல்லை, அவன் தான் என்ன இருக்கிறான். துபாய்க்கு போயிருந்தான், சர்க்கார் ஸ்கூல் ஷாப்லாம் போயிருந்தான், ஸ்கூல் ஷாப் தான். நான் மிஸ்கின் போல சர்க்காரோட இந்த துபாய் கேஸை பார்த்துட்டு இருந்தேன். சர்க்கார் துபாயில் இப்போ கேஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். சர்க்காரை பற்றி தெரியுமே நமக்கு, யார் தப்பு செஞ்சாலும் சர்க்கார் யாரை விட்டுருவாங்க. திட்டத்துக்கு சர்க்கார் கிடைக்கிற ஒரே சர்க்கார் கிடைக்கிற அவங்களுடைய முன்னுமுக
முகாத்தப்பது சுபூரிச்சாங்க சங்கத்தை யார் திட்டுவாங்க? ஏன்னா அவரும் திட்ட தாங்கிக்குவார், முதல்ல திட்ட தாங்க மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா அடிச்சாலும் தாங்க ஒரே சுபூரிச்சாங்க. யாரும் துருவ சரி இருக்காது. அசங்கார் இன்னாவும் தொழுவாரு, கடகன் தொழுதாரு சொல்ல மாட்டாங்க. சூரிஷா தொழுவதா இருப்பாருமா சொல்லுதாரு. கடை 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 என்னமோ அவசரம் கொடுப்பாங்க தொழுதாரு. அப்படி என்ன அவசரம்? சர்க்கார் சட்டம் போது பேர் சொல்லு சூரிஷா வேற யாரையாச்சும் இருக்கான்னு இருப்பாங்க. அவங்க முகாந்த வச்சுக்குவாங்க சர்க்கார். அவன் திட்டத்துக்கு ஒரு வடிகால் யாருங்க? அது சர்க்கார் சொல்றாங்க, நான் வந்து துபாய்க்கு வந்து இந்த ரூம் விட்டு வெளியே போல, இந்த ரூம் விட்டு வர்றேன் தாலிக்கு ரூம் பெரிய தாலிக்கு பணம் ஹாலில் ரூம் போயிடுறேன். இந்த ரூம் இந்த ஹாலை விட்டு வெளியே போவேன். வந்து பார்த்தா இந்த சுபூரிஷா இருக்காரு, அவர் போகாத மால் இருக்கா துபாயில்? எல்லா மாலும் போயிட்டு உள்ள மால்கள், உள்ள பெரிய 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 குரூஜ் பில்டிங், அந்த பில்டிங், ராஜா ஹாலிக் பில்டிங், பெரிய பெரிய மால் தான் இருக்காங்க துபாயில். எல்லாம் அவர் போகாத மால் கிடையாது துபாயில், எல்லாம் போயிட்டு விட்டார். கேன சொல்றாரு, சட்ட சொல்றாரு துபாய் பேரில். கேன சொல்றாரு, நான் ஷூ செய்ய போனேன், அங்கெல்லாம் அல்லா இப்படி பார்க்க போனேன். என்ன சொல்றாரு, எங்க எப்படி ஷூ செய்ய போனேன், எப்படிலாம் எல்லாம் காய்ச்சி ஹாலுக்கு காய்ச்சி எல்லாம் காய்ச்சி அடிக்கிறான், ஊருக்கு எல்லாம் காய்ச்சி அடிக்கிறான், எப்படிலாம் அல்லாவது பில்டிங்கில் மாலை காய்ச்சி அடிக்கிறான் அப்படின்னு நான் பார்க்க போனேன்னு சொல்றாரு. ஏன் அதுதான் பார்க்க போகக்கூடாத? அடுத்தது பார்க்கக்கூடாதா? அன்புல நான் எப்போ எல்லாம் பார்க்கக்கூடாதா? ஏன் சாஹிபா எல்லாம் பார்க்கணுமா, பாத்துல பார்க்கக்கூடாதா? நான் வெளியே ஏன் போல என்ன சொல்றாங்க, நான் ஏன் சுத்த வெளியே போல எல்லாம் பார்க்கவே டைம் பத்திர எனக்கு. மூணாவது எல்லாம் பார்க்கறதுக்கே டைம் பத்திர எனக்கு. நான் வெளியே பார்க்குறேன், போய் போலா நீ தான் என்ன காட்சி நிற்கிற, நீ தான் என்ன ஹேக்கா இருக்கிற, நீ தான் என்ன அறிகிற, நீ தான் என்ன பார்க்கிற, நீ தான் என்ன கேட்கிற, நீ தான் என்ன பேசுற. உன்னை அவனை எண்ணில் பார்ப்பதற்கே டைம் பத்தல, நான் ஏன் வெளியே போய் பார்க்க போகிறேன் என்று நான் சொல்றாங்க. பயன் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நான் எல்லாம் பார்க்கறதுக்கே டைம் பத்தல. அதான் சொன்ன செய்தி அழகான செய்தி, நீங்க கேட்க முடியும். துபாய் சொல்றாங்க, நான் இங்க வந்து பார்த்தா நான் வெளியவே போல. சுபூரிஷா போகாத காம்பஸ் கிடையாது, போகாத பால் கிடையாது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு விட்டார். என்ன சொல்றாரு, நான் மோதா பார்க்க போனேன், அல்லாஹ் சூசிதான் போனேன் என்று அவர் சொல்கிறார். அல்லாஹ் ஏன் ஜாஹிர்தான் சூஸ் செய்ய வேண்டுமா, பாத்தில பார்க்கக்கூடாதா? நான் பார்த்தா வெளியே போவே இல்லை. காரணம் நான் எல்லையே போலாம் பார்க்கிறேன். எல்லாமே டைம் பண்ணல. எல்லேருந்து அல்லாஹ் பார்க்குறான், இல்லை அல்லாஹ் ஹேக்கா இருக்கான், இல்லை அல்லாஹ் அறிகிறான், இல்லை அல்லாஹ் பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன் டைம் பண்ணல எனக்கு. நான் ஏன் ஜாஹிரில் பார்க்க போறேன் என்ன சேகரான்னு சொல்லி காமிச்சேன். நமக்குலாம் ஒரு நாளைக்கு இப்போ ஜரக்கு ஜரக்கு இதற்கு வந்து போகுது. என் பேரை சொல்லி சாப்பிடணும், கஞ்சி குடிக்கும் போது கஞ்சியில் காய்ச்சி போது யாரும் இல்லை, இல்லைல்லா வடைய காய்ச்சி போது யாரும் இல்லை. நமக்கு எப்பயாவது எப்படி போகுது, அந்த முதல் வந்து போகுது. செயற்பாடுகள் அதே பஸ்திலேயே இருக்காங்க. அவங்க ஒரு நிமிஷம் கூட தன்னை முடிஞ்சுதான் பார்க்கவே இல்லை. அவங்க நான் இருக்கிறேன்னு பார்க்கவே இல்லை, ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கவே இல்லை. சேகரார் வந்து சொன்னார்,
நல்லாவே மறக்கவே முடியணுமா? உன்னாலும் கூட எவ்வாறு மறப்பேன்? உன்னாலே காட்சிக்கிறான், எப்படி மறந்துருக்க முடியும்? தூரமாக தான் மறக்கலாம். நான் சொல்லுங்களா, அம்மா முன்னாடி இல்லை, அம்மா மறந்துடலாம். அம்மா முன்னாடியே இருக்க மறப்பீங்களா? அம்மா முகத்தை விட்டுருக்காங்க, அம்மா விட்டுருக்காங்க, அக்கா கட்டி விட்டுருக்காங்க, அம்மா மறந்து சோறு மறந்தேன், நான் சோறு கொடுக்க மறந்துட்டேன், சாதா கொடுக்க மறந்தேன் சொல்லலாம். அப்பா இருக்க இருக்கீங்க, அப்பா முன்னாடியே ஆதரவா இருக்கிறீங்க. உட்காந்து அம்மா சொல்ல மாட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? டேய், தூரமா இருந்தா மறந்தேன்னு சொல்லலாம், கூடையே மறந்தேன் ஞாபகம் கேட்பாங்கல்ல, ஞாபகம் பண்ணலாம். அதான் தூரமா இருந்தா மறக்கலாம். जो हाथ है उस पीछा बोलो यार मुन्नाली उल्ले अनपु साफाकला हाजिराकरा इवे मरण முடியும் கேட்டாங்க. அன்பு சாஃபாக்ல யார் ஆஜராகிறானோ அவன் எப்படி மறக்க முடியும்? உள்ளும் புறம் எவன் காட்சி நிற்கிறானோ அவனை எவ்வாறு மறக்க முடியும்? மக்சதே ரிசாலத்துக்கா ரசூலுல்லாஹி அனுப்பிய நோக்கம் அல்லாஹ்வை நம்மோடு காட்டி கொடுக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாமே அடங்கிருக்கு. இஸ்திக்ஃபார் லா இலாஹ இல்லல்லாஹ், துஆ லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாமே அடங்கிருக்கு. என்ன சொல்லுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். உன் வாழ்நாளில் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், வ யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ். உன் பாவங்களை மன்னிக்கும் அல்லாஹ்வே யார் இருக்கிறான்? அப்பாவுடைய மன்னிப்பானா? அப்பாவுடைய மன்னிப்பாங்களா? சிச்சாவுடைய மன்னிப்பாரா? சாத்தா மன்னிப்பாரா? ஒரு அனைத்து பாவங்களை மன்னிப்போன் அல்லாஹ்வோட யார் மாசம் 10,000 ரூபாய் கொடு, மாசம் 1000 ரூபாய் கொடு அந்தாவுக்கு. ஒரே ஒரு மாசம் கொடுக்க, ஒரு மாசம் கொடுக்கலன்னா அந்தா போச்சுக்குவார். என்னவா வாய்ப்பு இருக்காங்க. அம்மாவுக்கு நீ டெய்லி 1000 ரூபாய் கொடு. ஒரு மாசம் நீ அம்மா ஏதாவது தவற பண்ணா அம்மா மன்னிக்க மாட்டாங்க. உலகத்துல எல்லாரும் மன்னிக்கிறது கஷ்டம். நீ கோடான கோடி பாவம் செஞ்சுட்டு மாறு செஞ்சுட்டு ரப்பே நீ மன்னிச்சதுன்னு சொன்ன விட எல்லாம் மன்னிச்சிடறாங்க. ரப்பே நீ சொல்ற புத்தி எல்லாம் மன்னிச்சிடறாங்க. நீ வாயை சொன்ன அவசியம் இல்லை. கட்டுப்போத்தவங்க ரப்பே மாறு செஞ்சுட்டு ரப்பே நினைச்சா தான் மன்னிச்சிடறேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே தவறு செஞ்சுட்டான், ஒரே உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா சந்தோஷமாயிடுறாங்க. அதே மாதிரி கேட்ட உடனே நல்லா சந்தோஷமாயிடுறாங்க. அல்லா சொல்றானா, அலிமா புத்தி அண்ணல ஊர் தன்னை மன்னிக்க ஒரு ரப்பு தான் நிறைய தெரிஞ்சு வச்சு அவன் எனவே இஸ்திக்ஃபார் செய்யறான், நான் மன்னிச்சதேன்னு சொல்றான். திருப்பி அதே பாவத்தை அடியான் செய்யறான், திருப்பி அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றான். திருப்பி அல்லாஹ் சொல்றான், அலிமா புத்தி அண்ணல ஊர் அடியான் தெரிஞ்சுக்கிட்டான் தன்னை மன்னிக்கிற ரப்பு இருக்கிறான்னு பகவத்கீதையில மன்னிச்சுக்கிறான். அதே போல அதே அடைய திருப்பி செய்யறான், திருப்பி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றானா, அலிமா புத்தி அண்ணல ஊர் என் அடைய தெரிஞ்சுக்கிட்டான் என்னை மன்னிக்க ஒரு ரப்பு இருக்கிறான்னு சொல்லி எனவே மன்னித்து விட்டேன். ஃபஃபால் மாஷி, நீ நாளைய செய்யறான், நீ நாளைய செய்வானி. எவ்வளவு பாவம் செஞ்சு நீ இஸ்திக்ஃபார் செய்ய மன்னிச்சுட்டே இருப்பேன்.
இஸ்திக்பார் செய்த காலமெல்லாம் படித்து கொண்டே இருக்கு. எவ்வளோ பாவம் செய்ய முடியும்? ஒரு செய் நீ அது வந்து இந்த அதைத்தனி குராபில் தப்பன் நீ பூமியின் மனளவுக்கு பாவத்தை கொண்டு வந்தால் அதைத்துக்கு குராபில் அருளி மகுபிரத்து நான் பூமியின் மனளவுக்கு மன்னிப்பு எடுத்து கொண்டு வருவேன். நீ பூமியின் மனளவுக்கு பாவத்தை எடுத்து வந்தால் எடுத்துக்கொண்டு எட்ட வரணும். நீ எட்ட வந்துட்டேனா நானும் இந்த பூமியின் மனளவுக்கு நான் மன்னிப்பு எடுத்து வருவேன். இதா அதைத்தனி நீ சுபதி பஹரி தம்பன் நீ கடல் நுரையளவு பாவம் எடுத்து வந்தேனா நானும் உன்னிடத்திலே கடல் நுரையளவு மன்னிப்பு எடுத்து வருவேன். உறவுடி பாவம் செய்தா செய் எவ்வளவு செஞ்சாலும் மன்னிப்பு. அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவம் இருக்கா? அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவம் இருக்கா? என்னை தவிர மன்னிப்பவர் யார் இருக்கிறாங்க? ஈமான் கொண்ட விசுவாசிகளை தங்கள் நப்சுகள் மீது அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே அல்லாஹ் ரஹ்மத்தை நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ் என்னையுமா அல்லாஹ் மன்னிப்பான், என்னை கூட அல்லாஹ் மன்னிப்பானா என்றெல்லாம் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். மனம் விட்டு போயிடாது. யா அய்யுஹல்லதீன குல் யா லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. எல்லா பாவத்தையும் மன்னிச்சே தீருவேன். இன்னல்லாஹ் நிச்சயமாக நான் மன்னித்தே தீருவேன். இப்ப லா இலாஹ இல்ல என்ன பகுதி இஸ்திக்பார் உள்ள இருக்கு. லா இலாஹ இல்ல சொன்ன வினாடி எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான். லா இலாஹ இல்லல்லாஹ்ல எல்லாமே அடங்கி. பாவம் செஞ்ச ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் செஞ்சான். அவன் பாவத்துல நொறுக்கி தூளாக்கி அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஏன் மன்னிக்கிறான்? லா இலாஹ அர்த்தம் என்னமா? தேவனை புரிசைவது யாருமே இல்லை. தேவனை புரிசைவது யாருமே இல்லை. பாவம் செஞ்சவங்க என்ன தேவை? இப்ப பாவிக்கு என்ன தேவை? பாவத்தை மன்னிக்கிறது தேவை. சல்மான் பசியா இருக்கிறார், பசி அவருக்கு ரொட்டி தேவை, அவருக்கு சோறு தேவை, பிரியாணி தேவை. அவருக்கு சோறு கொடுத்தா வேற ஏதாவது வாங்கி கொடுத்தா, செருப்பு வாங்கி கொடுத்தா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, எனக்கு தேவை இப்போ சோறு. பாவி வந்து சொல்றான் லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவை யாருமே இல்லை. அவன் தேவை என்ன? பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் தானே பாவத்தை மன்னிச்சிடறான். எந்த தேவைக்கு லாயில சொல்லிப்பாரு, தேவை கொஞ்சம் எந்த தேவை வந்தாலும் சரி ஒரே லாயில தான் சொல்ல கியாமத்துல அடியார் வருவான். அந்த அடியார் எவ்வளவு பாவம் வச்சிருப்பான்னு சொன்னா புகாரி ஹதீஸ் 99 ஏடு பாவம் வச்சிருப்பான். 99 பேப்பர் இல்ல, ஏடு ரெஜிஸ்டர். ஒவ்வொரு ரெஜிஸ்டர் எவ்வளவு இருக்கும்? நம்ம அட்ரஸ் மாதிரியா? நம்ம அட்ரஸ் நம்ம ஒவ்வொரு ஏடும் கண்ணுக்கு எட்ட தூரம் இருக்கும். கண்ணுக்கு எட்ட தூரம் ஒரு ஏடு.
இந்த மாதிரி 99 ஏடுகளை பாவமே வச்சிருக்கோம். நன்மையிலே ஒரு தர்த்தம் இருக்காரு, நன்மையுடைய தர்த்தம் ஒன்று இருக்காரு. எடை போன தராசு வழக்கமாக தூக்கி வருவோம், 99 எடை தூக்கி வருவோம், 99 வழக்கமாக தூக்கி வருவோம். ஒரு ஏடு வழக்கு பிரமாண்டமாக வழக்கமாக தூக்கி வருவோம். நன்மையின் தக்க உண்மை இருக்காரு. இவன் சிரிப்பான். யாரு? ஏன் உனக்கு பார்த்தாலே தெரியுது 99 பாவம். நல்ல உண்மை இல்லை. இடம் வேற போடணுமா? இடம் போட்டா தெரியணுமா? அதாவது வாசி தெரியும் முடிஞ்சு போச்சு. இடம் வேற போட்டுக்கிட்டு போகையா அப்படின்னு அவன் தனக்கு தானே மிக்ஸ் ஆகி இடையே தேவையில்லை உட்காந்துருப்பான். அல்லா கூப்பிட்டு சொல்லுவான், அடியானே கவலைப்பட நீ செஞ்ச ஒரு நன்மை அப்படி அல்லா ஒரு சீட் கொடுப்பான். அப்படி இப்போ நம்பிக்கிறார் 99 ஏடு எங்க சீட் எங்க அப்படி நம்பிக்கை இல்லாம வாங்கிட்டு இந்த நன்மை சீட்ல போய் வைப்பான். ஒரு தட்டை சீட்டை வைப்போம். 99 ஏடு அப்படியே ஒன்றும் இல்லாம சீட்டு அப்படியே அது உயர்ந்தது, அது கனமாயிடும். 99 கூட 0 டிஜிட்டல் கேட்பான். டிஜிட்டல் தான் அங்கே உள்ள தராசனம் டிஜிட்டல் 0 காட்டும். இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக 100 காட்டும். டிஜிட்டல் கேம் டிஜிட்டல் அந்த பக்கம் பாவத்துக்கு 0 தான் காட்டுது. இங்கே பார்த்தா 100 காட்டும். கரெக்டாக இருக்கணும். எங்க காலையில் தெரிஞ்சு அவங்க ஆசிரியர் எல்லாரும் பேர் இங்கே பாவத்தை பார்த்தா 0 கண்டுச்சு தராசு போராடாயிருச்சா அப்படி நல்லா சொல்லுவோம். எடுத்து படிச்சுப்பார். எடுத்து பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் துனியாவில் ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 99 ஏக்கர் பாவத்தை அடிச்சு தூக்கி காலியாக்கி எல்லாம் எடுத்து வச்சு காலியாக்கி எல்லாத்தையும் பொருளாக எல்லாம் அத்தனை பாவத்தையும் ஒன்றும் இல்லாமல் அந்த அடியான வந்து சேஷம் பயிர்ந்து வாங்கி இத்தனை பாவங்கள் இந்த தேவை புரிசு யாருமே இல்லை இல்லை இல்ல பாவத்தை பண்ணிக்கோடு யாரும் இல்லை இல்லை இல்ல விலகி சொல்ற அவசியம் இல்லை. சாதாரண ஏதோ கருத்து அம்மா சொல்லி கொடுத்தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டான். அந்த அவன் பாவத்தையும் தெளிவாக கொடுத்துரும். இத்தளவு பாவத்தை தேவை புரிசு யாரும் விலகி சொல்ல அவசியம் இல்லையா? சும்மா அம்மா சொல்லி கொடுத்தாங்களேன்னு சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற ஆபாதம் பண்ணுறது பார்க்குறேன். முடிக்கணும். வைத்தியநாயகம் சொன்னாங்க, ஒரு ஆள் லேகியம் பண்ணானா. லேகியம் லேகியம் அரப்பா பாலா பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு அருள் பருப்பு சாரா பருப்பு என்னென்ன உயர்ந்து போனோம் தேடு எல்லாம் உயர்ந்த எல்லா சத்தான பொருளையும் போட்டு லேகியம் தயார் பண்ணான். நான் சாப்பிட்றேன் ஒவ்வொரு தங்காமல் சுத்து வரக்கான் பழைய ஒவ்வொரு கண்டிக்கு லேகி நான் அதோடய போயிட்டு இருந்தோம். இதில் வந்து பாதாம் பிஸ்தா போட்டு அவன் தெரிய எல்லாம் கலந்துன்னு சொல்லி நண்பனாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அவங்க உருட்டை போட்டு கொடுத்தான். ஒரு உருட்டை அவன் நண்பன் என்ன பண்ண வாங்கி சாப்பிட்றவன் என்னமோ கோதுமை பாலில் கொண்டு போய் கருப்பி கலந்து தேர்ந்து சொல்லி ஏமாற்றி வைக்கிறான். இதே வாங்கி சாப்பிடுவோம். ஏதோ கொடுத்துட்டான். நண்பன் வேலை சொல்ல முடியாது. ஏதாவது வாங்கி போட்டான். இவன் என்ன சாப்பிட்றான்? தயார் பண்ணவன் இந்த பாதாம் கலந்துருக்கு, பிஸ்தா கலந்துருக்கு, தேன் கலந்துருக்கு, விலைக்கு சாப்பிட்றான். அவன் என்ன சாப்பிட்றான்? கோதுமை பாலில் கருப்பி போட்டுருக்கான். ஆள் கூட போட்டாங்க. ரெண்டு பேரும் சத்து ஒட்டா உண்டாகுமா மாறி உண்டாகும். சத்து வர சத்து சத்து இது விலைக்கு சாப்பிட கூட சத்து வரும். வேலை சத்து பக்கம் எப்படி வருவோம்? சத்து ஒன்று தான் வரும்.
அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கிலா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் சரி, நீ பாமர முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் சரி, உனக்கு விளக்குச்சோ விளக்கலையோ லா இலாஹ இல்லல்லாஹ் போறானது. நீ விளக்கி சொல்றே விளக்காம சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ் ரொம்ப வெயிட்டானது. அது ஒரு பாவத்தை எல்லாம் அடிச்சு நொறுக்கி தூளாக்கிறது. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லுங்க, நீ சொல்லுங்க ராஜா, சொல்லுங்க ராஜா. 100 வயசு வாழ்ந்தான், 100 வருஷம் வாழ்ந்தான். மாறுக்காக காபிரா வாழ்ந்தான், என்ன செஞ்சான், திருட்டான், கொள்ளையடிச்சான், நிறைய பேர் கொலையும் பண்ணியிருக்கான், திருட்டான், கொள்ளையடிச்சான். 100 வயசுல திடீர்னு கலிமா நசீப் ஆயிடுச்சு. காலம் 10 மணி கலிமா சொல்லிட்டான், போயிட்டான். 3 மணிக்கு ஒரு வந்து உள்ள வாழலாம், வந்து போயிட்டான். லோகருக்கு ஹேத்தாக லோகத்தில் விடும், லோகருக்கு ஹேத்தாகி வந்து போயிட்டான். கலிமா சொன்னா 10 மணிக்கு 1 மணிக்கு கொண்டா போயிட்டான். ஆயிரக்கணக்கான தினா செஞ்சிருக்கான், பிடியிருக்கான், கொலையே போயிருக்கான், கொள்ளை அடிச்சிருக்கான். இல்லைம்மா கலிமா சொன்னா லோகத்தில் கொண்டா போயிட்டான். வாழ்நாள் ஒரு ஒருத்தருக்குள்ள ஒரு நோம்பு வைக்கல, ஒரு ஜகாத்துக்குள்ள, ஒரு ஹஜ்ஜி செய்யல, சுப்ஹானல்லாஹ் சொன்னது கிடையாது. நாங்க சொன்ன ஒரே அமல் லா இலாஹ இல்லல்லாஹ். எங்க போவான் மூத்தா போறோம், நேரா சொர்க்கம், சந்தேகமே கிடையாது. அல் இஸ்லாம் எஹ்துமாக்குலம், இஸ்லாம் அவனுடைய பழைய பாவம் அழித்து சொல்லாது. கலிமா சொன்ன உடனே அத்தனை பாவம் ரேஸ் ஆயிடுச்சு. ஒரே வினால் ரேஸ் ஆயிடுச்சு, ஒரே வினால் அடிச்சு ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் 100 வருஷம் பாவம் தோல்சு பண்ணிடுச்சு. புது மனுஷன் அன்று பிறந்த பாலகன் மாதிரி சொல்லுது போவோம். ஒரு ஒருத்தருல ஒரு சுபானா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் 100 வருஷம் பாவம் தோல்சு பண்ணிடுச்சு. அப்ப விலகி சொன்னாலும் சரி, விலகாம சொன்னாலும் சரி, கலிமா பவரானது. கலிமா ரொம்ப பவரானது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய பழக்கம். எது ரொம்ப தேவையோ ரொம்ப சல்லி சாய்க்கிறோம். காசு ரொம்ப தேவை, காசு கொடுத்தா வாங்குறோம். தண்ணி ரொம்ப தேவைப்படுது, தண்ணியை காசு கொடுத்தா வாங்குறோம். ரொம்ப லேசம். இரும்பு ரொம்ப தேவை, அது ரொம்ப கம்மி தான், கிலோவை 7 ரூபாய்க்கு, கிலோ 20 ரூபாய்க்கு. ரொம்ப தேவை கம்மி தான், வெள்ளி காசு கம்மி. தங்கம் எப்பயாவது கிடைச்சா போதும், அது நிக்காக போட்டால் போதும், அது கூட. எந்த அளவுக்கு ஒரு பொருள் ரொம்ப தேவையோ அந்த அளவுக்கு அந்த வஸ்து எல்லாம் சல்லீஸ் ஆகிடும். கலிமா ரொம்ப ரொம்ப தேவை, அல்லாஹ் கலிமா ரொம்ப ரொம்ப லேசாகிடும். சின்ன பிறந்த 2 வருஷம் பிறந்தவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ குழந்தை கூட சொல்லுது, எல்லா மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. எது ரொம்ப தேவையோ ரொம்ப லேசாகிடும் அல்லாஹ். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமா, அது இஸ்திக்ஃபாரும் அடங்கி இருக்கு. இதுவரை செய்த பாவங்களை மன்னிப்போடு யாரும் இல்லை. இது எனக்கு என்ன தேவை வரப்போதோ, என் மகனுக்கு கல்யாணம் பிடிக்கணும், மகனுக்கு கல்யாணம் பிடிக்கணும், சொந்த வீடு வேணும், சொந்த கார் வேணும், சொந்த வீடு வேணும், துனியாவில் சிறப்பாக இருக்கணும், சக்கராத்து சிறப்பாக இருக்கணும், கஷ்டம் இல்லாமல் சக்கராத்து வரணும், கலிமாவோட மூத்தா போகணும். ஆமீன். கலிமாவோட மூத்தா போகணும் யாரும் இல்லை. சக்கராத்தை லேசாக்கணும் யாரும் இல்லை. அப்படியே நீக்குவோம் யாரும் இல்லை. ஆசர் தொலி சிரமத்தை நீக்குவோம் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவோம் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் கையால ஹவுதுக்கு பிடிக்க வைப்போம் யாரும் இல்லை. அருமையிலே போர்வையிலே போன்று அல்லாஹ்வை பார்க்க வைப்போம் யாரும் இல்லை. அல்லாஹ்வோடு உரையாட வைப்போம் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்துக் கொண்டு சோனம் செல்ல வைப்போம் யாரும் இல்லை. உன்னுடைய வருங்கால அனைத்து துனியாவுடைய மறுமையுடைய மனுஷனுடைய சொந்த வரைக்கும் வருங்கால தேவை அனைத்தையும் நிறைவேற்றுவது யாருமே இல்லை. துஆவும் ஆயிடுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கேமா, சென்று போனது
பேத்திலாம் சொல்றாங்களே, கனிமா சொல்றாங்களே, இதெல்லாம் எனக்கு ஸ்பெஷலா. யாராவது இன்னைக்கு மனசில் வராங்கம்மா கஷ்டம் கவலை சொல்றாங்க. அவனை யாராவது வந்து லாவரா வந்து இல்லாமல் போதுங்க சும்மா இல்லாமல் இதெல்லாம் வேணாங்க. ஸ்பெஷலாக இருக்குங்க. சொல்ற கஷ்டமா இருக்கும். சொல்ற இடம் வரைக்கும் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய 5-6 மாதம் வரி வர மாதிரி சொல்லி கொடுங்க. என்ன நீங்கள் சலாலம் துஞ்சியா விகாரம் ஜமீல் பலியான்னு சொல்கிற கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சொல்லி கொடுங்க. லாவாவது சொன்னால் இது ராம குழந்தை ஒதுக்கி போடுங்கிறாங்க. என்னம்மா ஓதி பார்க்க போகிறாங்கம்மா என்ன அவனை கேட்டேன், எதுக்கு எலுமிச்சி பழம் இதெல்லாம் சூழல் ஒதுக்கி பார்த்தாங்களா? எலுமிச்சி பழம் தகடு தயிர் சும்மா சொல்ல வேண்டியதாங்க. இதாயிட்டு சொல்கிறார். அவரை சொல்கிறார், இதெல்லாம் புத்தகம் பதிக்கிறாங்க. சும்மா இந்த 1000 சொன்னால் அவன் என்ன 100 ரூபா தரான். எலுமிச்சி பழம் கொடுத்தா 500 தரான். சும்மா லாபம் சொன்னாங்க 100 ரூபா கொடுத்து போயிடறான். தகடு இது கொடுத்தா 5000 வாங்கலாம். விலைக்கு ஏற்றி திரிய பாருன்னு சொன்னா கொஞ்சம் காசு கூட வாங்கலாம். சும்மா சொன்னா ஏன் கேட்பான். ஸ்பெஷலாக சொன்னா காசு கூட. நவதான இதில் ஒரு ஏரி அடுப்பு போட்டு போய் அடுப்பு பார்த்துட்டே ஏறி இப்படிலாம் சொன்னா காசு கூட வாங்கலாம். சும்மா ஒரு லாபம் போது ஃபரக் சூறாவது குரல் சூறாவது எவ்வளோ 1000 இருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. யாரெல்லாம் இப்போ என்ன ஓதுறாங்களே, இதை வந்து 1000 குழந்தைலாம் ஓதுது. எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு ஒரு தனித்துவமாக ஒரு கல்வியாக சொல்லிக்கூடிய ஆளா யார் கேட்டா? அல்லா சொன்னா புதுசா எந்த தவிர எல்லா மஹ்லூக் எடுத்து ஒரு தட்டில் வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தட்டில் வச்சா இந்த முழு மஹ்லூக் ஒன்றும் இல்லாம போய் லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா கலிமாக்களை விட எல்லா துஆக்களை விட வெயிட்டானது லா இலாஹ இல்லல்லாஹ் துஆ தான். அதை விட வெயிட்டான துஆ எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. சென்று போன எல்லா தேவைக்கும் அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்யறது கலிமா என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். வருங்கால தேவை அனைத்து கேட்டு வாங்குறது சிறந்த துஆ இருங்க லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா தேவைக்கும் யாரெல்லாம் சிறந்த வாழ்வு என் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொந்த வீடு கட்டி வைக்கணும். ஏன்னா எல்லாம் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த காலத்தை அந்த செய்வாங்க. வீட்டில் எல்லாம் உட்காந்து பிள்ளைங்க லாயா வீட்டே வளர்ப்போம். எல்லா பிள்ளைகளும் இருப்போம். எல்லா பிள்ளைகளுக்கும் வீடு கட்டி வைப்போம். சொந்த வீடு எழுதி வைப்போம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் விட்டுட்டான். எல்லாம் படிக்கிறாங்க. துன்யாவை படிக்கணும். எல்லாம் கடன் இமெயில் போயிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் புடிச்சிட்டாங்க பெரியார்கள் வழிமாறுகள். ஷாதாரா வாழ்ந்து காமிச்சாங்க. ஷாதாரா வாழ்ந்து காமிச்சாங்க. ஒரு ராதாவை இருந்தாலே ஒரு ராதாவை இருந்தாங்க. ஒரு பாவடை பாவம் புதுக்கடி பாவம் இருந்தாங்க. அவங்கள பற்றி நேற்று யூஸ் பண்ணிருந்தாரு. நேற்று பேசியிருந்த முகமதி பாயிண்ட் சொல்லி கமீஷ் முகமதி பாய் அவர் சொல்லிருந்தாரு. எங்கள் ராதாபாபா அவங்க கல்யாணம் வந்திருப்பாங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கான தூரமாக வருவாங்க. அவனை ஓதி பார்த்துட்டு போகிறேன். அவன் ஓதி போனால் சரியாக போயிடும். நம்ம துணி எடுத்து வேலை கேட்க மாட்டாங்க. 10 மணி கடந்து விடுவாங்க. காலையில் 8 மணி உட்காந்து அவங்க கையால் துணிவானதான் கிடையாது. பறக்கத்துக்கு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. 10 மணி கடந்து விடுவாங்க. காலையில் 8 மணி உட்காந்துருப்பாங்க. வந்து 10 எப்போ கடந்து உட்காந்து 10 மணி கடந்து வந்து அவங்க கையால் துணி வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன இன்னைக்கு அவங்க கடந்து கிடையாது. 6 மணி தோற்றுறாங்க. 10 மணி யாரும் வரது இல்லை. கஷ்டப்பட்டு யாரும் வரது இல்லை. ஏன்? அவரோட ஈமானுக்கு போயிடுது. அவரோட தப்பா இல்லை. அவரோட கலிமாய் போயிடுது. 10 மணி கிடந்து வருவோம். 8 மணி உட்காந்துதான். காரணம் என்ன? அவர் கலிமா இருந்துச்சு. அவங்ககிட்ட கலிமா இல்லை. அவரோட தப்பா ஒன்றை இல்லை. அல்லாஹ் தான் பார்த்து கொடுத்தான். நீ
வேற பார்த்தா நமக்கு வேற என்ன வாங்கிக்கலாம் இல்லை நம்ம குணங்கிறார் அதோட சொல்றோம். நாமும் அதே கலிமா முடிச்சு வேண்டியதான். நம்ம தாதா பாபா பிடிச்ச கலிமாவை நல்லாவா நாமும் இப்படி போயிடுச்சா நமக்கும் அல்லா இருக்கு கொடுப்பாங்க. என்ன அப்போ அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு துர்வே ரிசாலத்தாக ரசூல்மார்களுடைய பிச்சையாக லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாரும் சொல்றாங்க. அதனால சாயந்தரம் லா இலாஹ இல்லல்லாஹ் வாசல ஓதுறோம். உட்கார பார்த்தா சின்ன பசங்க வரும், பெரிய பசங்க வந்து வரதே ஏமா சல்மான் சரி நுகர் தூரத்து நோய்க்கு நாலு கழிவு வரலாம்ல, ஒருத்தர் கூட கழிவு வர மாட்டேங்குது. ராயிலா இல்லை யாரும் வர என்ன நினைக்கிறாங்க, இந்த ராயிலா என்ன செய்ய போகுது, உன் வாழ்க்கையே ஆபாதாக்கிடும் போலா, உன் வருங்காலத்தையே ஜொலிஜொலிப்பாக்கிடும். இந்த ராயிலா சொல்ற ராயிலா எல்லாம் வருங்காலத்தை முன்னாடி ஜொலிஜொலிப்பாக்கிடும். மக்கள் பார்த்து பூக்களை கை வைக்கிறது சிறப்பாக வாழ்க்கையாக ராயிலா வேற வேலை இல்லை. உங்க சொல்ற உட்காந்துருக்காரு சொல்லணும் அஜர்த்து உட்காந்து சொல்லணும். நாங்களாம் பெரிய பெரிய வந்து அஜர்த்து வேற வேலை இல்லை. அதனால் வீட்டில் உட்காந்து நான் உட்காந்து கூட பசங்க சின்ன பசங்க பெரிய பசங்க வரதே இல்லை. நினைக்கிறாங்க லாயிலா என்ன செய்ய போகுது, இது என்ன பவர் இருக்கு, இதுவாக கிடைக்க போகுது அப்படின்னு அப்படிதானப்பா. சலீம் பாய் அஜர்த்து வேற வேலை இல்லை, வீட்டு சண்டை போல போயிருக்காரு, வீட்டு சண்டை போல போயிருக்காரு. நாம தான் உயர்ந்தது கலிமா பெரிய, நாம பெரிய கலிமா சொல்றோம், சின்ன கலிமா அப்படின்னு வரதில்லைப்பா. அதனால வரதில்லை, அதனால வரதில்லை. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க வருது, சத்தா வருது. அப்படி நாம பெரிய பசங்க, நமக்கு கலிமா தகுதியா இருக்கு அப்படின்னு அதான் வரதில்லைப்பா. வரதில்லை பஷீர் வருது. என்ன மையம் வருது, நான் +2 ஆள் முடிச்சிட்டேன், எனக்கு தகுதிக்கு கலிமா ஒரு வருமா, பஷீர் வரதில்லை. ஒரு நாள் கலிமா வரதில்லை. காரணம் என்ன, இதெல்லாம் தேவையில்லை. அதுவும் வைத்தியநாயகம் சொன்னாங்க, எந்த முறியில் லாயிலா இல்லை ஆயிரம் போதுன்னா சில்லாவே இல்லைட்டா வைத்தியநாயகம், நீ சில்லாத வேஸ்ட்டுட்டாங்க. ஆயிரம் சொன்னாங்கன்னா நம்ம இறங்கும். ஒரு பேங்க் என்ன பண்றது, பேங்க் இல்லைல்ல சுகாதார தானே முடிச்சா எவ்வளோ பெரிய பாக்கியம். ரம்ஜான்ல உட்காந்து நோம்பு வச்சுக்கிட்டு 1000 பாதியில் போகிறான். நீ மதிக்காப்படுத்து தூங்குனா இப்போ எல்லாரும் பண்ணணும். நாலு முஸ்கில் உட்காந்து யாரும் உட்காரு நான் பார்த்து சரி நீ ஓதாம போ, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கா யாராவது ஓதுங்க அல்ல வாழ்க்கை ஆபாதாக்க ஏன் கேள்வி ஓதணும் வாழ்க்கை எல்லாம் ஆபாதாக்க ஏன் கேட்டாலும் கேள்வி உண்மையே கேள்வி நல்லா கேட்கிறேன். இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக யாரும் இல்லை.